அசைன் பண்ணல, யாராவது ஞாபகப்படுத்திக்கலாம்ல. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ இப்போ ஒரே கிளாஸுக்கு இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸ்க்கு R1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்னொரு இது ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கிளாஸ்க்கு R2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பியூட்டிஃபுல் பாருங்க, என்ன போட்டிருக்காங்க. R1க்கு மட்டும்தான் மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். R1க்கு மட்டும்தான் மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். அது என்ன மெமரி? ரெக்டாங்கிள் கிளாஸ் ஒன்று. அப்போ என்ன, ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு R1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், நீங்க நியூ ரெக்டாங்கிள் R2க்கு அசைன் பண்ணலாம், அல்லது R1வே நீங்க R2க்கு அசைன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், வேர் இஸ் R2? இந்த புக்ல ரெண்டுமே R1 கொடுத்துருக்கோம். திஸ் ஒன் இஸ் R2. ஒன் மேக் இட் தப்பு, திஸ் ஒன் இஸ் R2. So both R1, R2 refer to same object. ஆனா புக்ல இதுவும் R1 இது R1 போட்டிருக்கானா? புக்ல பாருங்க, ஜெராக்ஸ்ல. Actually this one is R1, this you change it, this is R2. கீழ explanation கொடுத்துருக்காங்க. R1 same object. So next பாருங்க, இது மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்சஸ் பண்ண. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், RECT1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ்ல மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன, ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, அதாவது RECT1 டாட் லென்த் ஈக்குவல் டு 15, RECT1 டாட் வித் ஈக்குவல் டு 10, RECT2 செகண்ட் ஆப்ஜெக்ட் அதனோட லென்த் ஈக்குவல் டு 20, செகண்ட் ஆப்ஜெக்ட்னுடைய வித் ஈக்குவல் டு 12. அப்ப என்ன ஆகும், மெமரியில பாருங்க எப்படி காட்டாது, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ லென்த் என்ன, 15, பிகாஸ் இங்க அசைன் பண்ணிருக்கோம் 15. REC1 ஓட வித் என்ன, 10. கிளியர்? அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட் RECT2 அதனோட லென்த் என்ன, இங்க பாரு இங்க அசைன் பண்ணிருக்கோம் 20. அதே மாதிரி REC2 வித் என்ன, 12. புரிஞ்சுதா? கிளாஸ் ப்ளூ பிரிண்ட். அதுக்கு யூ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட்ஸ். இங்க என்ன, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு we created a two object R1. இத புக்ல மாத்திக்கோங்க, it is R2 not is R1. So we are creating an object for R1, object for R2. So அதுல என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, இங்க ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் கிரியேட் பண்ணா, லென்த் அண்ட் வித். புரிஞ்சுதா? அதாவது ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கிளாஸ்ல டேட்டா மெம்பர் லென்த் இன்டீஜர், இன்னொன்னு வித். ஸோ அந்த ரெண்டுக்கு தான் நம்ம இங்க இந்த ஆப்ஜெக்ட்ல யூஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி then we are using. We created an object, then we are using it. So இப்போ ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ண, ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ண, அதாவது இது கிளாஸ் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கிளாஸ், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பாருங்க ஒரே லைன்ல பண்ணிட்டோம். ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு இது கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட். அடுத்தது அந்த கிளாஸோட மெத்தட் எப்படி கால் பண்ண, எப்பவுமே எப்படி மெத்தட் கால் பண்ணணும்னா, அந்த ஆப்ஜெக்ட் நேம், அதாவது இதனோட எது இங்க ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் கெட் டேட்டா. அந்த XYக்கு வேல்யூ பாஸ் ஆகும். இந்த 15 எங்க போகும், இந்த Xக்கு. இந்த 10 எங்க போகும், இந்த Yக்கு. புரியுதா? இந்த கெட் டேட்டா அப்படிங்கிறது அங்க டிக்ளேர் பண்ணிருந்தீங்க இருக்கா, கிளாஸ்ல இஸ் a மெத்தட். புரியுதா? ஸோ இந்த X இங்க என்ன அசைன் பண்றோம், அந்த கிளாஸ்னோட லென்த்துக்கு அசைன் ஆகுது. இந்த Yல வர்ற வேல்யூ அந்த கிளாஸ்னுடைய வித்துக்கு அசைன். கிளியர்? அதே மாதிரி அதுல என்ன பண்ணோம், ஏரியா ஈக்குவல் டு, இப்ப பாருங்க ரெக்டாங்கிள் 1 டாட் லென்த். இப்ப இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு, எக்ஸ்க்கு இப்ப என்ன வந்திருக்குது வேல்யூ சொல்லுங்க, 15. ஒய்க்கு என்ன வேல்யூ வந்திருக்குது, 10. இந்த ரெண்டுக்கு எதுக்கு அசைன் பண்ணிருக்கோம், லென்த். இங்க இந்த 15 will be assigned to length, 10 will be assigned to width. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணும்போது லென்த்ல எவ்வளவு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், 15. எந்த லென்த், ரெக்டாங்கிள் 1 டாட் லென்த்.
rectangle 1 dot width எவ்வளவு 10. So 15 into 10 multiply, the answer will be assigned to area 1. இப்போ area 1 dot rectangle area கால் பண்ணுங்க. So area 1ல என்ன இருக்கு value will be displayed. பாருங்க இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. Rectangle class length and width then the data members. Okay, data member of a rectangle class. Get dataல என்ன x க்கு வருதோ அது வந்து lengthக்கும் y க்கு என்ன வருதோ அது வந்து widthக்கும் assign பண்ற. Rectangle area calculate பண்ற length into width. Then main program பாருங்க public static void main. இதுல ரெண்டு வேரியபிள் rectangle area 1 area 2 இது assign பண்றோம். இப்போ என்ன பண்ற பாருங்க rectangle create an object equal to new rectangle. We created an object create பண்ணியாச்சு. Then continue. Next page, sorry. So we created an object. See, இப்போ என்ன பண்ற பாருங்க another one object rect2. Then இப்போ பாருங்க rec1 க்கு length க்கு 15 rec1 dot width க்கு 10 assign பண்ற. இப்போ இங்க main programலயே calculate பண்ற area 1 equal to rectangle 1 dot length into rectangle 1 dot width. இன்னொன்னு என்ன பண்ற பாருங்க இது இங்கேயே ஒர்க் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்ன பண்ற rec2க்கு அங்க வேரியபிள் அனுப்புற get data அப்படிங்கிற மெத்தடுக்கு வேல்யூ அனுப்புறேன். என்ன 10 and 12 அங்க போகும். 10 and 12 அங்க போய் அங்க கால்குலேட் அங்க அசைன் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ற ஏரியா 2 equal to இந்த ஃபங்க்ஷன். இது இட்ஸ் கிளியர் ஜெராக்ஸ் கிளியரா இருக்கா? இது நத்திங் பட் rec2 டாட் கால்குலேட் ரெக்டாங்கிள். எங்கன்னா கோடிங் பாரு இந்த கோடிங் இந்த ஃபங்க்ஷன் இதை கால் பண்ணும் rec2 கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டா. ஓகே rec2க்கு வந்து இங்க அசைன் ஆகுதா இங்க கால்குலேட் பண்ணு rectangle area 2 equal to we are calling this one. Then ரெண்டுமே அதாவது இந்த ப்ரோக்ராம்ல ஒன்னு இங்கேயே கால்குலேட் பண்ற இப்படியும் பண்ணலாம் இல்ல ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சும் you can calculate. புரியுதா பாருங்க ஜெராக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கையில பாரு ஜெராக்ஸ் வச்சிருக்கவங்க இல்ல பிடிஎஃப்ல இருக்கவங்க பாரு டவுட் இருந்தா கேளு. இட்ஸ் an important very important how to create a java class. இது ஏன்னா பிபிடி இதெல்லாம் உங்களுக்கு போடல அப்படின்னா you will get confused. ஏன்னா இதுவே நீங்க படிக்க மாட்டேன்றீங்க. இதுவே அந்த ப்ரோக்ராம் இன்னும் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதையே போட்டு டைப் பண்ண முடியல உங்களுக்கு நேரம் இல்ல. I don't know what you are doing. So once again I will refresh how to create a class. Any doubt இது வரைக்கும்? எங்க எல்லாம் மைக் ஆன் பண்ண இருக்கீங்களா? எல்லாம் ஆன் பண்ண வீடியோ ஆன் பண்ண video on, switch on your video. Okay, புரியுதா பாரு once again I will refresh class and object. Each chapter is important. Actually இதுதான் நம்மளோட so this is an end of second unit. We have enough time. So இந்த சாப்டர் தெளிவா பார்த்துட்டு போவோம். ஏன்னா இந்த சாப்டர் தெளிவா இருந்தா தான் மீதி எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஜஸ்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா தியரி, ஒரே ஒரு குட்டி ஜாவா ப்ரோக்ராம் சிம்பிள், இது ஃபுல்லாவே தியரி. செகண்ட் யூனிட் அகைன் எல்லாமே தியரி தான். இந்த இடத்துல தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ வில் ஹாவ் இனஃப் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் வரைக்குமே வில் சி செகண்ட் வில் ஒர்க் அவுட் வில் அது நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். நீங்க இன்னும் ஜாவா ப்ரோக்ராமே ஒர்க் அவுட் பண்ணலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. So once again
மைக்கெல்லாம் இது அன்மியூட் பண்ண மியூட் டிஸ்டர்பன்ஸ் சார் மியூட் யுவர் சார் யாரியா அது காயத்ரி காயத்ரி இது என்ன சவுண்ட் அது okay listen so what is class here anyone can class provides convenient method of packing together a group of logically related data items and function that work on them this is a definition இங்க பாரு what is a class general it provides a convenient method for packing together group of logically related data item இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னா அது என்ன லாஜிக்கலா ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்கும் ஸ்டூடெண்ட்னா என்ன இருக்கும் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் நேம் பிரான்ச் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸா இது காமர்ஸா மேத்ஸா இங்கிலீஷா பிரான்ச் கம்ப்யூட்டர் அப்புறம் எந்த இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் தென் எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புரியுதா ஸோ லாஜிக்கலி ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்கணும் இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல போய் பேசிக் பேன்னு இருக்காது பேசிக் பே எங்க இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் பேசிக் சேலரி அப்படிங்கிறது யாருக்கு வரும் ரவீன் எம்ப்ளாயி புரியுதா எம்ப்ளாய்க்கு என்ன வரும் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் பேசிக் சேலரி டிஏ ஹெச்ஆர்ஏ புரியுதா லாஸ் ஆஃப் பே நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்கிங் அதெல்லாம் கால்குலேட் ஆகும் புரியுதா ஸோ தட்ஸ் வாட் பேக்கிங் டுகெதர் a group of logically related data items and functions and அதனோட function working that work on them this is a class so how to define a java class in java just use syntax is class name இந்த extend அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம் then அந்த கிளாஸ்னோட field method describe பண்ணும் for example class empty nothing field அப்படிங்கிறது பாருங்க length and width is a field புரியுதா ஸோ மெத்தட் அப்படிங்கிறது என்ன டைப் மெத்தட் நேம் பேராமீட்டர் லிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் கமா ஒய் இருக்கு அதுக்கு வேல்யூ தரணும்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த வேல்யூக்கு நம்ம இங்க வி கேன் டிஃபைன் லென்த் அண்ட் வித் ஸோ தேர் இஸ் அ மெத்தட் நேம் கெட் டேட்டா எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நீங்க எப்போ வேல்யூ இதுக்கு எங்க வேல்யூ வரும் எப்போ வேல்யூ வரும் இந்த மெத்தடை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெயின்ல இருந்து வேல்யூ நீங்க இங்க அனுப்பணும் புரியுதா ஸோ திஸ் அ மெத்தட் So get data is a method. So இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் ஒர்க்கிங் கூட நீங்க மெத்தட் போடலாம் ஏரியா ஈக்குவல் டு அந்த கிளாஸ்ல இருக்கிற லென்த் வித் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவில் அசைன் பண்ணி அந்த ஏரியாவை ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ அப்போ இந்த ரிட்டர்ன் என்ன டைப் ஆஃப் ரிட்டர்ன் ஆகும் இன்டீஜர் இது புரியுதா என்னன்னு இது ஒரு மெத்தட் இது வந்து ஒரு மெத்தட் கெட் பண்றதுக்கு மட்டும் வாய்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏன்னா இன்புட் தான் வாங்குது ஸோ திஸ் கெட் டேட்டா டஸ் நாட் ரிட்டர்ன் வேல்யூ தட்ஸ் வை வி டிக்ளேர் இட் இஸ் அ வாய்ட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்க யூஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு மெத்தட் ஜஸ்ட் இன்புட்டுக்கு மட்டும் இருக்குன்னா எதுவும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா வாய்ட்னு கொடுத்துடலாம் பட் இந்த ரிட்டர்ன் டைப் மஸ்ட் அதான் சின்டாக்ஸ் சொல்லுது அதாவது ஒரு மெத்தட் நீங்க எனி மெத்தட் கொடுத்தாலும் அதனோட ரிட்டர்ன் டைப் வந்து நீங்க இங்க சொல்லியே ஆகணும் புரியுதுங்களா மெத்தட் நேம் எனிதிங் மெத்தட் நேம் நீங்க கொடுத்துக்கிறது தான் கெட் டேட்டா புட் டேட்டா கால்குலேட்டு பேசிக் சேலரி இன்புட்டு அப்படின்னு நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த பேராமீட்டரும் அதே மாதிரி இருக்க வெறும் டம்மியாவும் இருக்கலாம் இல்ல யூ கேன் ஹேவ் இட் ஸோ இது வந்து கால்குலேட் பண்றதுனால இது ரிட்டர்ன் பண்றதுனால ஏரியா லென்த்தும் வித்தும் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவில் வச்சு ஏரியாவை ரிட்டர்ன் பண்றதுனால இல்லாட்டி நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுக்கலாம் ரிட்டர்ன் ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு வித் ஓகே எனி டவுட் இதுல இந்த ரிட்டர்ன்ல திஸ் ஒன் மெத்தட் நேம் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ண திஸ் அன் ஆப்ஜெக்ட் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இது பண்ணீங்கன்னா வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகும் மெமரி வில் நாட் அலோகேட்
So Java memory allocate panna, you have to give again object name equal to new. New is a keyword operator. New object in Java created using new operator. The new operator creates an object for the specified class and return reference to that object. New operator da it return the reference to the object. So in the ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் போடலாம். Otherwise you can have it a single statement. இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அல்லது இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துக்கலாம். புரியுதா? பாருங்க புரியுதா? அதாவது இதர் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் போடலாம், இல்லாட்டி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கிளாஸ் நேம். திஸ் இஸ் சின்டாக்ஸ். இங்க வந்து இது கிளாஸ்க்கு இது மாதிரி தான் கொடுக்கணும். செமிகோலன் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட், இது வந்து ஆப்ஜெக்ட் 1 RECT1, இன்னொன்று RECT2. யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் அ கிளாஸ். அதுதான் கிளாஸ்னோட பியூட்டி. இட் இஸ் நாட் அவைலபிள் இன் ட்ரெடிஷனல் லாங்குவேஜஸ். சி அதுல எல்லாம் கிடையாது. C++ ஜாவால அந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு ப்ளூ பிரிண்ட். அதுல இருந்து யூ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்று வந்து நீங்க R1க்கு அசைன் பண்ற, R2க்கு வந்து R1 அசைன் பண்றீங்க. அப்ப R2 கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு டவுட் உங்களுக்கு இல்லையா? சார் நியூ பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? இது எப்படி சார் நீங்க R2க்கு நியூ தேவையில்லையா? தேவையில்லை. ஏன்னா R1ங்கிறது கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ R1 ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ R1 நீங்க R2க்கு அசைன் பண்றதுனால அங்க நியூ தேவையில்லை. தட் வேல்யூ வில் பி அசைன். இந்த புக்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இட் இஸ் R2. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த லென்த் வித்துக்கு எப்படி சார் வேல்யூ அசைன் பண்ண? ஆப்ஜெக்ட் நேம் டாட், அதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் டேட்டா மெம்பர் லென்த் வித். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ற, R1 லென்த் வித்துக்கு அசைன் பண்ற 15 and 10. R2 லென்த் வித்துக்கு 10, 20 and 12. அப்ப மெமரி எப்படி இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம்? ஸோ RC1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் அதனோட மெமரி. ஸோ வாட் இஸ் த சைஸ் ஆஃப் இது? எனிவன் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்? இப்போ RC1 சைஸ் என்ன, RC2 சைஸ் என்ன? எனிவன் வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் R1? யோ இருக்கீங்களா? விக்னேஷ், வெங்கடேஷ், what is the size of R1? memory size எவ்வளவு எடுத்துக்கும்? கிரண், மைதிலி, ஹலோ, யோ பேச கேக்குதா? சார் டவர் ப்ராப்ளம் சார். ஹலோ சார், சொல்லுமா. சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வாட் இஸ் தி சைஸ்? சார் அது சார் லிமிட்டேஷன் இல்லம்மா, எவ்வளவு பைட்ஸ் டோட்டல் எடுத்து RC1க்கு? சார் நோ ஐடியா சார், தெரியல சார். என்னம்மா கிரண்? இப்போ ஒரு நிமிஷம் மைதிலி. இப்போ இந்த 15 அப்படிங்கிறது என்ன, இந்த லென்த் அப்படிங்கிறது என்ன? வாட் டேட்டா டைப்பிங்? இஸ் இட் இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்? லென்த்னா இன்டிஜர். புக்ல பாருங்க, அதான் சொன்ன, புக்கை கையில வச்சுக்கணும். புக் கையில இருக்கா? இருக்குங்க சார். அந்த இன்டிஜர், அந்த லென்த்ங்கிறது என்ன, இன்டிஜர் தானே? ஆமாங்க சார். இன்டிஜருக்கு எவ்வளவு பைட்ஸ் ஜாவால? இன்டிஜர் 4 பைட்ஸ். ஓகேங்க சார். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம்ல ஒரு டேபிள், இன்டிஜர், ஆமாங்க ஷார்ட், சார். அன்சைன்டு, லாங். அடுத்து வித் என்ன, வித் ஆல்சோ இன்டிஜர், அதுக்கு எவ்வளவு பைட்ஸ்? 4 பைட்ஸ். சோ அப்ப இந்த RC1க்கு டோட்டல் எவ்வளவு சைஸ்? 8 பைட்ஸ். புரியுதா? புரியுது. அந்த கிளாஸ் உடைய டோட்டல் இன்டிஜர் ஃப்ளோட். இப்போ இது வித் ஃப்ளோட்னா
டபுள் அப்படின்னா 8 பைட்ஸ் ஆயிருக்கும். புரிஞ்சுதா? Okay, RC sir. 1 ஓட சைஸ் என்ன 8 பைட்ஸ். RC 2 ஓட சைஸ் என்ன இப்போ? That's also same. அதுவும் இன்டீஜர் தானே, வித் லென்த் தானே. Yes, sir. Yes. புரியுதா? சைஸ் Yes. ஆஃப் தி மெமரி. Okay. மியூட் பண்ணு. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலியமா ஸோ we can assign a value, get data. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது? this a calling object 1 dot that method. ஸோ அந்த மெத்தட் கால் பண்ணும்போது xy வந்து அந்த வித்துக்கும் லென்த்துக்கும் அசைன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஓகே, திஸ் வாட் கன்ஸ்ட்ரக்டர் வில் சி நெக்ஸ்ட். ஸோ இது மட்டும் புரியுதான்னு பாரு. எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் பிகாஸ் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். வில் கோ ஸ்லோ. ஆப்ஜெக்ட், what is class, how to create an object. ஒரு டேட்டா மெம்பர் எப்படி ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு வேரியபிள். this a typical example for rectangle class. அதுல வந்து length and width. அப்ப அந்த கிளாஸோட சைஸ் என்ன? integer 4 bytes, integer with 4 bytes 8 bytes. புரியுதா? field declaration, methods declaration, defining a class. இந்த ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணி பாரு. creating an object, accessing a class member. That's all. 4 கான்செப்ட் தான். Then we'll see constructor later. What is constructor? Okay, any doubt? We close the session. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். Close it. எனக்கு 27 28 பேர் தான். Why only 28? சரி, கொஞ்சம் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுங்க. மீதி எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏன் மீதி எல்லாம் பண்ணல? சரி, இப்படிதான் இருப்பேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ we are in end of second unit, இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த சாப்டர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். So 8 chapters. 8 chapter நிறைய இருக்கு. 8 chapter முடிஞ்சா we are in end of second unit. Array, string and vectors வந்து 9th chapter 3rd unit. ஓகேப்பா, பாருங்க. அந்த அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ண. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. ஓகே, சரி பார்ப்போம். நிஷா நீ போலையா?